சிவபெருமான் உலகத்தை அழிப்பவர் மட்டுமல்ல, மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ரகசியத்தை உலகத்திற்குக் கொடுத்தவர். அந்த ரகசியத்தை தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் பயமின்றி வாழ முடியும் என்று சொல்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இமயமலையின் மையத்தில் இருக்கும் புனிதமான கைலாச மலையில் ஒரு அற்புதமான அமைதி நிலவிக் கொண்டிருந்தது. அங்கு ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார் சிவபெருமான். அவரது உடல் முழுவதும் புனித சாம்பல் பூசப்பட்டிருந்தது. கழுத்தில் பாம்பு அமைதியாக சுருண்டு இருந்தது. கையில் திரிசூலம், மற்றொரு கையில் டமரு, நெற்றியில் பிரகாசமாக எரியும் மூன்றாவது கண். அந்தக் கண் உலகத்தின் அனைத்து உண்மைகளையும் காணக்கூடிய சக்தி கொண்டது. சிவபெருமான் கண்களை மூடி தியானத்தில் இருந்தாலும் உலகத்தில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் உணர்ந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பூமியில் மனிதர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளால் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். பணத்திற்காக சண்டைகள், அதிகாரத்திற்காக போட்டிகள், பேராசை, பொறாமை, கோபம் இவையெல்லாம் மனிதர்களின் மனதை அமைதியில்லாமல் செய்து கொண்டிருந்தது. அந்த காட்சிகளை சிவபெருமான் தன் தியானத்தில் பார்த்தார். மனிதர்களின் துயரத்தை பார்த்த சிவபெருமானின் மனதில் ஒரு கருணை எழுந்தது. மனிதர்களுக்கு வாழ்க்கையின் உண்மையான ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். உடனே அவர் தனது பக்தரான நந்தியை அழைத்தார். சிவபெருமானின் முன் எப்போதும் நம்பிக்கையுடன் நிற்கும் நந்தி உடனே வந்து கைகளை கூப்பிட்டு வணங்கினான். பிரபு, என்ன உத்தரவு என்று பணிவுடன் கேட்டான். சிவபெருமான் மெதுவாக சிரித்தார். நந்தி, மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள் என்று சொன்னார். நந்தி ஆச்சரியமாக கேட்டான். என்ன தவறு பிரபு? சிவபெருமான் சொன்னார். மனிதர்கள் எல்லோரும் சந்தோஷத்தை வெளியே தேடுகிறார்கள். பணம் இருந்தால் சந்தோஷம் வரும் என்று நினைக்கிறார்கள். பெரிய வீடு இருந்தால் சந்தோஷம் வரும் என்று நினைக்கிறார்கள். அதிகாரம் இருந்தால் சந்தோஷம் வரும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான ஆனந்தம் மனிதனின் உள்ளேதான் இருக்கிறது. நந்தி அந்த வார்த்தைகளை கேட்டதும் அதிசயமாக சிவனை பார்த்தான். சிவபெருமான் தொடர்ந்தார். ஒரு மனிதன் தனது மனதை அமைதியாக வைத்தால் அவன் உள்ளே இருக்கும் அந்த ஆனந்தத்தை உணர முடியும். அந்த அமைதியைப் பெற ஒரு சக்தி வாய்ந்த வழி இருக்கிறது. அது ஒரு மந்திரம். நந்தி கேட்டான், அது என்ன மந்திரம் பிரபு? சிவபெருமான் மெதுவாக சொன்னார், ஓம் நம சிவாய. இந்த 5 எழுத்து மந்திரம் மனிதனின் மனதை தூய்மையாக்கும், பயத்தை நீக்கும், கோபத்தை குறைக்கும், வாழ்க்கையில் நம்பிக்கையை தரும். சில நாட்கள் கழித்து சிவபெருமான் மனிதர்களின் வாழ்க்கையை நேரில் பார்க்க முடிவு செய்தார். அவர் ஒரு சாதாரண முதியவரின் உருவத்தை எடுத்துக்கொண்டு பூமிக்கு வந்தார். தெற்கில் இருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் அவர் நடந்து கொண்டே சென்றார். அந்த கிராமம் அழகாக இருந்தாலும் அங்கிருந்த மக்களின் முகத்தில் மகிழ்ச்சி குறைவாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு மரத்தின் கீழ் ஒரு இளைஞன் கவலையுடன் அமர்ந்திருந்தான். அவன் வாழ்க்கையில் நடந்த தோல்விகளை நினைத்து மனம் உடைந்து இருந்தான். அந்த இளைஞனின் பெயர் அரவிந்த். சிவபெருமான் அந்த முதியவரின் உருவத்தில் அவன் அருகில் சென்று அமர்ந்தார். மகனே, ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டார். அரவிந்த் சோர்வாக பதிலளித்தான். என் வாழ்க்கையில் எல்லாம் தவறாகத்தான் நடக்கிறது. நான் எதை முயற்சி செய்தாலும் அது தோல்வியாகிறது. எனக்கு அமைதி இல்லை. அந்த முதியவர் மெதுவாக சிரித்தார். உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு எளிய வழி இருக்கிறது என்று சொன்னார். அரவிந்த் ஆச்சரியமாக பார்த்தான். என்ன வழி என்று கேட்டான். அந்த முதியவர் மெதுவாக சொன்னார். நாள்தோறும் 108 முறை ஓம் நம சிவாய என்று மனதார சொல்ல ஆரம்பி. முதலில் அரவிந்த் அதை நம்பவில்லை. ஆனால் அந்த முதியவரின் கண்களில் இருந்த அமைதி அவனை நம்ப வைத்தது. அடுத்த நாள் முதல் அவன் அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தான். நாட்கள் சென்றது, வாரங்கள் சென்றது. மெதுவாக அவன் மனதில் இருந்த பயம் குறைய ஆரம்பித்தது. அவன் சிந்தனை தெளிவாகியது. அவன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் தோன்ற ஆரம்பித்தது. அவன் முன்பு கவனிக்காத பல நல்ல விஷயங்களை கவனிக்க ஆரம்பித்தான். சில மாதங்களில் அவன் வாழ்க்கை முழுவதும் மாறியது. ஒரு நாள் அவன் அந்த முதியவரை தேடி சென்றான். ஆனால் அந்த முதியவர் எங்கும் இல்லை. பிறகு அவன் ஒரு சிவன் கோவிலுக்குச் சென்றான். அங்கு ஒரு சாமியார் அவனை பார்த்து சிரித்தார். நீ தேடுகிற அந்த முதியவர் யாரென்று தெரியுமா என்று கேட்டார்.
அரவிந்த் குழப்பத்துடன் பார்த்தான். அந்த சாமியார் மெதுவாக சொன்னார், அவர் சாதாரண மனிதரில்லை, அவர் சிவபெருமான். அந்த உண்மையை கேட்டவுடன் அரவிந்தின் கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை முழுவதும் சிவனை நம்பி வாழ ஆரம்பித்தான். அவன் சந்திக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல ஆரம்பித்தான். சிவனை வெளியே தேடாதீர்கள், அவர் உங்கள் உள்ளே இருக்கிறார். மனதார ஓம் நம சிவாய என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை அமைதியாக மாறும். அந்த மந்திரம் இன்று வரை கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றி வருகிறது. நீங்கள் மனதார ஓம் நம சிவாய என்று சொன்னால் சிவபெருமான் உங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் சக்தியையும் தருவார்.